ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான டிஎஸ்ஏ தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூசர் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், என்டர் யுவர் நேம் அப்படின்ட்டு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்றதுக்குள்ளே இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே யூசர் நேம் அதோட டைப் நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏஜ் இஸ் நாட் அ நம்பர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சோலில் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வெல்கம், அப்புறம் என்னோடய யூசர் நேம், அப்புறம் யுவர் ஏஜ் இந்த ஏஜ் பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி அப்படின்ட்டு காட்டிடுறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வருது. ப்ராம்ப்ட் அப்படின்னா இங்கேயே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ராகுல் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்துடும். ஒரு 27 போட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் ராகுல், யூ ஆர் 27 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு இந்த கன்சோல் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு. இன்கேஸ் இது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேம்ன்றிருக்க இடத்துல நான் ஏஜ் போடுறேன், என்ட்ரு கொடுத்துட்டு ஏஜில் நான் நேம் போடுறேன் ராகுல் அப்படின்னு. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இன்வேலிட் இன்புட், அதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ நம்ம எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.